الحمد لله رب العالمين الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் பற்றா பெருந்தன்மையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்ட அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் என்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் தங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி பேசப்படுகின்ற இந்த மார்க்க சபையில் ஒன்று ஒழுமை இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கிருபையினால் இஸ்லாத்தின் பெயரில் ஏராளமான மூட நம்பிக்கைகள் பரப்பப்பட்டாலும் இஸ்லாம் என்றால் என்னவென்று சரியாக விளங்கிக் கொள்ளாமல் அல்லாஹ்வின் தூதர் எதை போதித்தார்களோ அந்த அடிப்படைக்கு நேர் எதிராக இஸ்லாத்தில் இணை வைப்பான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு காலத்திலேயும் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டோம், எங்களுடைய வாழ்நாளின் கடைசி வரை ஏகத்துவம் ஏக இறைவன் ஒருவன் தான் எங்களுடைய இறைவன், அவனுடைய பண்புகளையோ குணங்களையோ மரங்களுக்கோ மட்டைகளுக்கோ சமாதிகளுக்கோ தர மாட்டோம் என்பதில் இங்கு குழுமி இருக்கிற அத்துணை நபர்களும் உறுதியாக இருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் தௌஹீதை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கவில்லை. இணை கற்பிக்க சொல்லி நம்மை வற்புறுத்தினாலும் ஒரு காலத்திலேயும் நாம் செய்ய மாட்டோம். நாம் மரணித்தால் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்ற நம்பிக்கை எல்லா நபர்களிடத்திலேயும் இருக்கிறது. அதுதான் நம்முடைய இலக்காகவும் வைத்திருக்கிறோம். நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். இது முஸ்லிம்களுடைய இலக்கு. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டால் இணை வைக்காத நிலையில் நாம் மரணிப்போமையானால் நாம் சொர்க்கம் செல்வோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஒரு மனிதர் மரணிக்கின்ற தருவாயில் அல்லாஹ் யுஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதவராக இருந்தால் அவர் தஹலல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழைவார். மாற்று கருத்தே இல்லை. இஸ்லாத்தில் இணை வைக்காமல் நாம் மரணிப்போமையானால், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் நாம் மரணத்தை அடைவோமையானால் சொர்க்கம் செல்வோம். இதை நம்முடைய இலக்காக நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. வெறுமனே சொர்க்கம் செல்வது என்பது நம்முடைய இலக்கு அல்ல. இணை கற்பிக்காமல் இருந்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது எல்லா நபர்களுக்கும் தெரியும். அது மாத்திரம் இலக்கு அல்ல. அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நேர் எதிராக படைத்து வைத்திருக்கிறானே, அந்த நரகத்தினுடைய வாசலை கூட நான் அடைத்து விடக்கூடாது. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும். அது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் என்னை நரகில் போட்டுவிட்டு நான் அமல் செய்யாமல் நன்மைகளில் ஈடுபடாமல் என்னுடைய உலக வாழ்க்கையை கழித்ததற்காக நரகத்தில் தண்டனைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு எப்படியோ ஒரு வழியாக சொர்க்கத்திற்கு போனால் போதும். அது நம்முடைய இலக்காக இருக்கக்கூடாது. நம்முடைய இலக்கை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற அந்த நரகத்தினுடைய ஜுவாலையின் பக்கம் கூட நாம் திரும்பிவிடக் கூடாது. சொர்க்கத்தில் உயர்ந்த தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ஏன்? இந்த நரகம் என்பது சாதாரணமாக நாம் வார்த்தையில் வர்ணித்து விடுகின்றேன், அல்லது ஸ்கூல்ல ஒரு தப்பு பண்ணிட்டா டீச்சர் தருகிற பனிஷ்மெண்ட் மாதிரியோ,
வீட்ல பேரண்ட்ஸ் பனிஷ்மெண்ட் மாதிரியோ கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் நரகத்தை குறித்து வர்ணனை செய்கிறார்கள். மக்களே, அல்லாஹ் நாளை மறுமையில் நரகவாதிகளுக்கு கொடுக்கின்ற குறைந்தபட்ச தண்டனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்துல இதுக்கு கீழே தண்டனை கிடையாது, இதுதான் இருக்கிறதுலே ஆக குறைவான தண்டனை. என்ன தண்டனை ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் உங்களுக்கு 2 செருப்புகளை தருவான். இன்னொரு மனுஷனுக்கு 2 நெருப்பு கங்குகள் வரும். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சுட்ட கறியெல்லாம் போடுவாங்க தெரியுமா? அந்த கறியை குள்ள கங்களால தான் கங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் 2 நெருப்பு கங்குகளை தருவான். இந்த 2 நெருப்பு கங்குகளை உங்களுடைய காலை நீங்கள் வைத்தால், அந்த 2 செருப்புகளை நீங்கள் மாட்டினால், அடுத்த வினாடி சாப்பாட்டு உடை எப்படி கொதிக்குமோ அது மாதிரி உங்களுடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். நரகத்தினுடைய உச்சபட்ச தண்டனையாக அல்லாஹ்வின் தூதர் இதை சொல்லவில்லை. நரகத்திலேயே இருப்பதில் ஆக குறைவான தண்டனை. 2 செருப்பை மாட்டினால் அடுத்த வினாடி உடை கொதிக்கிற மாதிரி உடைய மூளை கொதிக்க ஆரம்பிச்சிருந்தா எவ்வளவு படுபயங்கரமான சூழல். அதில் ஒரு நாள், 1 மணி நேரம், 1 நிமிடம் அந்த வேதனையை நம்மால் தாங்க முடியுமா? அந்த நரகத்திற்கு போய் தண்டனைகளை அனுபவித்து விட்டு சொர்க்கத்திற்கு செல்வது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டுமா? அது நம்முடைய இலக்கு இல்லை. நரகத்தினுடைய ஜுவாலையின் பக்கம் கூட, அந்த வாசலின் அருகாமையில் கூட நாம் சென்று விடக்கூடாது. அப்படி என்றால் என்ன செய்யணும்? நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், நாளை மறுமை நாளில் நம்முடைய நன்மை தீமைகளை எடை போடுவதற்காக அல்லாஹ் மீசான் என்ற தராசை தயாரித்து வைத்திருக்கிறார். அந்த மீசான் தராசு எப்படி இருக்கு தெரியுமா? திருமறை குர்ஆன் ஹதீஸ்களும் நமக்கு விளக்குகிறது. அந்த மீசான் தராசு எவ்வளவு அக்னியுள்ள எடை போடும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் உலகத்தில் அணு அளவு அநியாயம் செய்திருந்தாலும் நாளை மீசானில் நாம் அதை கொண்டு வருவோம். இந்த அணு அளவுன்றது பார்த்தீங்களா, இது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. கடுகை விட சிறியது, பல மடங்கு சிறியது. அந்த அளவிற்கு நான் யாருக்காவது அநியாயம் செய்திருக்கிறேன் என்றால், ஒரு பாவம் செய்திருக்கிறேன், குற்றம் புரிந்திருக்கிறேன் என்றால், என்னுடைய பாவம் நாளை மீசான் தராசில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை வழங்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு மனிதர் ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 அடிமைகள் இருக்கிறார்கள். இந்த 2 அடிமைகளும் எனக்கு மோசடி செய்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. என்னை ஏமாற்றுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். அதுக்காக நான் அவர்களை தண்டிக்கவும் செய்கிறேன். இதுக்காக அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் உன்னுடைய அடிமை தான், அவன் உனக்கு தான் மோசடி பண்றான், நீ அவனை தண்டிக்கிற, அவன் செய்த குற்றமும் நீ கொடுத்த தண்டனையும் சமமாக இருக்கும் என்றால் நீ தப்பிச்சிட்ட. அவன் செய்த குற்றத்தை விட நீ தண்டனை குறைவாக கொடுப்பாய் என்றால் அல்லாஹ் உனக்கு நன்மையை கொடுப்பான். அவன் செய்த குற்றத்தை விட நீ கொடுத்த தண்டனை அதிகமாக இருக்கும் என்றால் நாளை மறுமையில் இதற்காக நீ பழித்திருக்கப்படுவாய், மீசானில் எடை போடப்படும். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டி தருகிறார். எனக்கு ஒரு அநியாயம் பண்ணலாம், என்னுடைய அடிமையாக இருப்பவன், அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை கூட அளவு இருந்திருக்கும் என்றால் நாளை மறுமையில் அதுவும் விசாரிக்கப்பட்டு சரித்திருக்கப்படும் என்றால் அந்த அளவிற்கு மீசானுடைய தன்மை இருக்கும். அந்த மறுமையை நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃபுடைய அத்தியாயம் 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். அற்புதமான வசனம், 110வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். 18வது அத்தியாயத்துடைய 110வது வசனம். ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ, தன்னுடைய இறைவனை பார்க்க வேண்டும், என்னை படைத்த ரப்பல் ஆலமீனை நான் பார்த்து ரசிக்க வேண்டும், இறைவனுடைய முகத்தை பார்த்து இறைவனை நான் பார்த்து என்னுடைய முகங்கள் எல்லாம் உணர வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ
அல்லாஹ் சொல்கிறார், ஃபல்யஅமல் அமலன் சாலிஹ், நல் அமல்களை நீங்கள் செய்யுங்கள். வலா துஷ்ரிகு பி இபாதத்திஹி அல்லாஹ், ஒருபோதும் அல்லாஹ்வை வணங்குவதில் நீங்கள் இணையாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்விற்கு யாரை நான் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடக் கூடாது. அதோடு சேர்த்து அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும் என்றால், நாளை மறுமையில் நான் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்றால், எந்த விதமான சிரமத்தையும் அனுபவிக்காமல் நான் சுவனத்தில் நடந்திருக்க வேண்டும் என்றால், நான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்னுடைய அமல்களை அதிகப்படுத்தியிருக்க வேண்டும். அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். வெறுமனே நம்பிக்கை கொண்டு மாத்திரம் போதாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்கிறார், அஹ்சிபன் நாஸு யுத்ரகு யகூலு ஆமன்னா வ ஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், அல்லாஹ்வை தவிர எங்களுடைய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று சொன்னதற்காக மட்டும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போய்தான் நினைச்சிருக்கீங்களா? அல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன், அவரை தவிர இறைவன் இல்லை இப்படின்னு சொல்லிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் நினைச்சிருக்கியாப்பா? ரொம்ப எங்கவோ போய் நினைச்சிருக்கியா? சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால், சொர்க்கத்தில் நம்மை நுழைய வேண்டும் என்றால், எந்த சிரமமும் இல்லாமல் போக வேண்டும் என்றால் அதிகமான நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே. அல்லாஹ் எப்படி அழைக்கலாம் பாருங்க. யா அய்யுஹன் நாஸ் அப்படி கூப்பிடல, மக்களே அப்படி கூப்பிடல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே. அர்கௌ, நீங்கள் ருக்கு செய்யுங்கள். வஸ்ஜுத், நீங்கள் சஜதா செய்யுங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். வஃஅலுல் கைர், நன்மையை நீங்கள் செய்யுங்கள். நன்மையை அதிகப்படுத்துங்கள், அதிகமாக நன்மை செய்யுங்கள். அல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் அறிவுரை சொல்றாயப்பா, ருக்கு செய்ப்பா, சஜதா செய்ப்பா, தொழுப்பா, நன்மை அதிகமாக செய்ப்பா. நீ நன்மை செய்தால் நீதான் வெற்றியாளர். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அமல்கள் விஷயத்தில் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் எப்படி இருக்கும்? பெருசா வேண்டாங்க, இது பயான் நிகழ்ச்சி தானே. பயான் நிகழ்ச்சி என்பது நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கு தான். அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவில் பேசுகின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லி தருகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். தௌஹீத்வாதிகளாக வாழ்கிற நாம் நன்மையான காரியங்களை செய்வதில், நன்மைகளில் நம்மை விரைவுபடுத்துவதில், நம்முடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? சாதாரண அடிப்படை விஷயங்கள் ஒன்று ஒன்றா போவோம். தொழுகையை குறித்து எல்லா நபர்களுக்கும் தெரியும் இல்லையா? தொழுகை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தொழுதால் என்ன நன்மை, தொழாமல் இருந்தால் என்ன தீமை, எல்லா விஷயங்களையும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஜும்மா பயானிலையும் வெளி பயான்களிலேயும் தொழுகையை குறித்து கேட்கிறோம். உண்மையில் நீங்கள் சொல்லுங்கள், ஜமாத் தொழுகையில் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய தௌஹீத் ஆண்களின் நிலைமை என்ன? தொழுகையை நிறைவேற்றுவதில் இஸ்லாமிய தௌஹீத் பெண்களின் நிலைமை என்ன? வெறுமனே நம்பிக்கை கொள்வதனால் மாத்திரம் அல்லாஹ் இப்போவா தௌஹீத் வாதியாக எந்த கஷ்டத்தை சொல்றது போவா போட்டுருவானா? அதனால தான் அற்புதமா கேட்டா, அஹ்சிபன் நாஸு யுத்ரகு யகூலு ஆமன்னா, நான் நம்பிக்கை கொண்டேன், தௌஹீதில் இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் மரணிச்சிட்டேன், என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொன்னதுக்காக நீ சொல்றது போல நினைக்கிறியா? தொழுகையை குறித்து இறைவன் ஏராளமான இடங்களில் வலியுறுத்துகிறார். அடிப்படை கடமையான அமலை கூட சரிவர நிறைவேற்றாத முஸ்லிம்கள் தான் நாம். உண்மை யதார்த்தம் அதுதான். உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள், உங்களை நீங்களே இடைப்பட்டு பாருங்கள். தொழுகை விஷயத்தில் நீங்கள் எப்படி? ஒவ்வொரு தொழுகையா பாருங்க,
சுபூஹ் தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூஹ் தொழுவாங்க. சுபூஹ் தொழுகை முடிச்ச உடனே சஹாபாக்கள் கேட்பாங்க, அவர் வந்தாரா? ரசூலுல்லாஹ் ராத்திரி யாரெல்லாம் நயவஞ்சகர்களாக கருதப்பட்டார்களோ அவங்கள பத்தி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அவன் வந்தானப்பா? இல்ல ரசூலுல்லாஹ் வரல. அவன் வந்தானா? இல்ல ரசூலுல்லாஹ் வரல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நயவஞ்சகர்களுக்கு சுபூஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கும். ரெண்டு தொழுகையும் வரமாட்டான். பள்ளிவாசல் பக்கம் எட்டி பார்க்க மாட்டான். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், சுபூஹ் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் பள்ளிவாசலில் வந்து தொழுகின்ற பழக்கம் இன்றைக்கு ஆண்களுக்கு இல்லை என்றால் உங்களை மூமின்களாக இஸ்லாம் சித்தரிக்கவில்லை, நயவஞ்சகர் முனாஃபிக்கினுடைய பண்பை பெற்றவர்களாக சித்தரிக்கிறது. அந்த நயவஞ்சகர்கள் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, மத்த நம்ம ஆளை பார்த்துக்கலாம்ங்கிறாங்க. ஆனா நம்ம ஆட்களை சுபூஹ்லையும் பார்க்க முடியாது, லுஹர்லையும் பார்க்க முடியாது, அஸர்லையும் பார்க்க முடியாது, எந்த வக்திலையும் பார்க்க முடியாது. இன்னும் ஒரு சில நபர்களை ரமலான்ல தான் பார்க்கணும். எங்க வெளிநாடு போயிருக்கீங்களா? ஒரு வருஷமா ஆளே காணோம். யோசித்து பாருங்கள், உங்களுடைய கணவன்மார்கள் எப்படி இருக்கிறார் இந்த தொழுகை விஷயம்? ஃபஜரை தொழுவதில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கரெக்டா வாழ்ந்து சொல்றேன், நான் எந்திரிச்சு ஃபஜர் தொழுவேன். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? நான் தொழுவேன், என்னுடைய கணவனை தொழ வைப்பேன், என்னுடைய பிள்ளைகளை தொழுகை வைப்பேன். பல பெண்களுக்கு சுபூஹ் தொழுகை என்பது சுபூஹினுடைய நேரம் என்னங்க? சும்மா டெஸ்ட் வைப்போமா? சொல்லுங்க பாப்போம். பாக்கியலட்சுமியுடைய நேரம் எத்தனை மணிக்கு சொல்லுங்க? வேற எந்த நாடகத்தோட அது நமக்கு பேர் சரியா தெரியல. ஏதாச்சும் ஒரு பேர் சொன்னா அந்த பேர்ல இருந்து கேட்போம். நம்ம பெண்கள் தெளிவா இருப்பாங்க. எங்க இங்க இருந்து நீங்க பதில் வாங்குறீங்க, நாடகத்துடைய பேரை சொல்லிடுவோம். நாங்க சுபூஹ் தொழுகையுடைய பள்ளிவாசல் இகாமத்து நேரம் என்னங்க? இகாமத்து நேரம் வாங்கு நேரம் என்னங்க? 5:10 5 எல்லாம் 5:9. சரி, கேள்வி எதுக்குன்னா நீங்க உங்களை யோசிச்சு பார்க்கறவங்களுக்கு தான். உங்களுக்கு பாக்கியலட்சுமி நாடக தொடருடைய நேரம் தெரிகிறதா அல்லது சுபூஹ் வக்தினுடைய நேரம் தெரிகிறதா என்பதை உங்களை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நாம் நம்மை மூமினான பெண்களாக அடையாளப்படுத்துகிறோம், தௌஹீத் பெண்களாக அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை வக்து தொழுகைகளில் நாம் இன்றைக்கு சரியாக இல்லை. எவ்வளவு நன்மை சொல்லப்படுது தெரியுமா? நீ தனியா தொழுவது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் தனியாக தொழுவதை விட இன்னொரு மனிதரை கூட்டு சேர்த்து தொழுவது அவனுக்கு பாக்கியமானது. அதை விட பாக்கியம் என்ன தெரியுமா? 2 நபரை கூட்டு சேர்த்து தொழுவது. அதை விட பாக்கியம் என்ன தெரியுமா? 3 நபர்களை கூட்டு சேர்த்து தொழுவது. அதிகமான நபர்களை ஜமாத்தாக நீங்கள் சேர்த்து தொழுவது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய விருப்பத்திற்குரிய காரியம். ரசூலுல்லாஹ் அவர்கள் பாம்பு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க, மக்கள் வரட்டும், மக்கள் இன்னும் மக்கள் வரட்டும், இன்னும் மக்கள் வரட்டும். மக்கள் ஒரு சேர அதிகரித்ததற்கு பின்பாக இக்காமத் சொல்லி தருவாங்க. ஏனென்றால் ஜமாத்தாக தொழுவதை தனியாக தொழுவதை விட மிக சிறந்தது. 27 மடங்கு உங்களுக்கு நன்மையை பெற்றுத் தருவது. நம்முடைய ஆண்கள் ஃபர்ஸ்ட் சஃப் இருக்குல்லங்க, அது யாருக்கான சஃப்? யாருக்கான சஃப்? நம்முடைய சமுதாயத்தை பார்த்து சொல்வதாக இருந்தால், எங்க ஊர்ல யாருக்கு 80 வயது ஆகிவிட்டதோ, யாருக்கு 70 வயதை தாண்டிவிட்டதோ அவர்களுக்கான சஃப் பாருங்க. அப்படிதானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த முதல் வரிசை தொழுகையுடைய இந்த ஃபர்ஸ்ட் சஃப் பத்தியா, இது வானவர்களுக்கான வரிசைகளாக சொல்லுங்க. வானவர்கள் அணிவகுத்து இருக்கிற வரிசைகளாக சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சஃப்ல நிற்பதற்கு நாம் போட்டி போடுறோமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் வாக்கு சொல்வதனுடைய நன்மை தெரியும் நாம் போட்டி போட்டு வருவார். எந்த அளவுக்கு தெரியுமா போட்டி? யார் வாக்கு சொல்றதுன்னு சீட்டு கொடுத்து போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சஃப்ல நிற்பதனுடைய நன்மை ஒருவருக்கு தெரியுமையானால் முண்டி அடித்துக் கொண்டு வருவார்கள். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் தான்
சீட்டை குலுக்கி போட்டு நீங்க உங்க பேர் தான் வந்துருது இப்படின்னு சொல்றது எல்லாமே வரும் தான் கஷ்டம். இந்த முதல் வரிசைக்கு அவ்வளவு பெரிய நன்மையை சொல்ல சொன்னாங்க. ஆனா நம்முடைய சமுதாயத்துக்கு பிரச்சனையே இக்காமத்து நேரம் எத்தனை மணிக்கு நீங்க ஹஜரே எத்தனை மணிக்கு 5:30 5:40 இமாம் கடைசியில் அத்தையாத்துல சலாம் கொடுக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நமக்குன்னு ஃபர்ஸ்ட் சம்பளம் இடம் காலியாவே இல்லையா? பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நாம் தயங்குகிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்கள் தயங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஃபஜர் தொழுதுன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் ஃபஜர் தொழுவலையோ அவன் வீட்டோட கொடுத்திரும் நான் ஆசைப்படுறாங்க. அவன் வீட்டோட வாழ்ந்தானே செத்தாங்க. ஃபஜர் தொழாமல் உறங்கி கொண்டிருக்கிறான். அவன் வாழ்ந்தானே செத்தாங்க. அவனை வீட்டோடு வைத்து கொடுத்து விட வேண்டும் நான் ஆசைப்படுறாங்க. சொல்றாங்க அவ்வளவு முக்கியத்துவம் ஃபஜர் தொழுகைக்கு அல்லாஹ் வீட்டோடு கொடுத்தாங்க. யோசித்து பாருங்க. அப்படி அல்லாஹ்வின் தூதர் நடைமுறைப்படுத்தியிருந்தால் நம்முடைய வீடுகளை தினம் தினம் கொடுக்க வேண்டும். பல வீடுகளில் சுபஹ் தொழுகை என்பது இல்லை. ஒரு சில வீடுகளில் சுபஹ் தொழுகை என்பது காலையில 7 மணிக்கு கணவனுக்கு காஃபி போடுறப்ப எந்திரிக்கிறப்பதான் தொழுவது. நாம் மறுமைக்காக என்ன அமலை செய்து கொண்டிருக்கிறோம்? இஸ்லாமுடைய அடிப்படை வணக்க வழிபாடான தொழுகையில் இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் நாம் அதிகமான நபர்கள் சரியாக இல்லை. நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தொழுகைக்கு எவ்வளவு பெரிய வாக்கியம் தருது தெரியுமாங்க? பள்ளிவாசலுக்கு எவ்வளவு பெரிய வாக்கியம் தருது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிவாசல் நீங்க இந்த பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வீட்டில் ஒரு செஞ்சு நடந்துறீங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தெரியுமா? இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அல்லாஹ் ஒரு நன்மையை அதிகரிக்கிறான், உங்களுடைய தரஜாவை உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை அல்லாஹ் குறைக்கிறான். யோசித்து பாருங்கள். அடிப்படை தொழுகையில் நாம் எப்படி இருக்கிறோம்? வெறுமனே நம்பிக்கை கொள்வது மாத்திரம் நீங்கள் தௌஹீத் வாதிக்கிறதுக்கு போதுமானதில்லை. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குறீங்களா இல்லையா? என்ன ஆதாரம்? நான் தர்காவுக்கு போகல, நான் காயத்துக்கு என்னுடைய வீட்டில் தகவல்களை தொங்க விடல, நான் மௌலுக்கு ஓதல, இது நீங்க அல்லாஹ்வை வணங்குறதுக்கு ஆதாரமா? இது நீங்க அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறதுக்கு ஆதாரம். அல்லாஹ்வை வணங்குறதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் எப்படி அமல் செய்ய சொன்னானோ, எப்படி தொழ சொன்னானோ, எப்படி இபாதத்தில் ஈடுபட சொன்னானோ அப்படி நான் செய்தால் அல்லாஹ்வை வணங்குகிறேன். அப்படி நம்மிடத்தில் ஒரு ஆர்வம் இருக்கிறதா? அப்படி நன்மைகளை அதிகப்படுத்துகிறோமா? அப்படியே தொழுதால் கூட அதுதான் தொழுது விட்டோமே, பிறகு ஏன் சுன்னத்து தொழுகை? ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல தொழுதுட்டு கடமையான தொழுகையை நிறைவேற்றி வீட்டில் போய் சுன்னத் தொழுவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க, உபரியான தொழுகைகளை நீங்கள் பள்ளிவாசலில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது. வீட்டிலேயே நீங்க இருக்கிறீங்கல்ல, அன்புக்குரிய தாய்மார்கள், நீங்க யோசித்து பாருங்க. நீங்கள் கடைசியாக சுன்னத்து தொழுகை தொழுத வக்தியம் எத்தனை நாளைக்கு முன்னாடி, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி? யோசித்து பாருங்க. நான் ஃபஜருடைய சுன்னத் தொழுகிறேன், லுஹருடைய சுன்னத் தொழுகிறேன். அடிப்படை வணக்க வழிபாட்டில் நாம் போட்டே இருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அற்புதமாக கேட்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் தன்துரு நஃப்ஸு மா கத்தமத் லிகத், உங்களில் ஒவ்வொரு நபரும் யோசித்து பாருங்கள், நீங்கள் மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்தீர்கள்? உலகத்தில் சம்பாதிப்பதற்காக பாடுபடுகிறீர்கள், உங்களுடைய அழகை அதிகப்படுத்துவதற்காக பாடுபடுகிறீர்கள், உங்களுடைய செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்காக பாடுபடுகிறீர்கள். உலகத்தில் உங்களுடைய நன்மைகளை மீசான் தராசில் இடை போடப்படுகின்ற பொழுது இங்கோப்பை இருக்க வேண்டும் என்ற அந்த நன்மைகளை அதிகரிப்பதற்காக என்ன பாடுபட்டிருக்கிறோம்? ஒரு திருமணத்துக்கு கிளம்பி போறதாக இருந்தால் எவ்வளவு தயாராகும்? நம்ம கிட்ட கடையிலே இல்லாத மேக்கப் லிஸ்ட் கூட நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா? இந்த புர்கா போடுவோமா, இந்த ஷால் போடுவோமா, இந்த நகை போடுவோமா, அதுவும் வீட்டில் சின்ன பிள்ளைங்கன்னா அதுவும்
இதுக்கப்புறம் அந்த பிள்ளை கல்யாணத்தையே எடுக்கும். ஒண்ணுக்கு 10 ட்ரெஸ் போட்டு 10 ஸ்டைல தலை செய்ய விட்டு இருக்கிற எல்லா நகையும் போட்டு விட்டு ஒரு பொம்மை மாதிரி கொண்டு போவோம். அந்த பிள்ளை போட்ட ட்ரெஸ் நடக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஏன்? நம்முடைய அழகை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணவன் முன்னாடி அலங்காரத்தை வெளிப்படுத்தினார் ரசூலுல்லாஹ். எந்த மனைவியும் கணவன் வெளியூரிலிருந்து வராது, கணவன் மேல முடிச்சு வராது, அவருக்காக நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு நம்ம யாரையும் பார்க்க முடியாது. நன்மைகள் நாம் எதை அடைந்திருக்கிறோம்? ஒரு தர்மம் செய்கிறோம், அதுதான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சு, அதுதான் பள்ளிவாசலுக்கு ஃபீல்ட் அல்லது நாம் கொடுத்துட்டோம், அல்லது டைல்ஸுக்கு கொடுத்துட்டோம், போதும், அவ்வளவுதான். நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல நபி தோழர்கள் நன்மைக்கு எப்படி போட்டி போட்டார்கள் தெரியுமா? நீங்கள் எல்லாம் தெரிந்த செய்தி, அறிந்து வைத்திருக்கிற செய்தி தான். என்ன பிரச்சனை? தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவ்வளவு நடைமுறைப்படுத்துறது. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு சில நபி தோழர்கள் வருகிறார், ரொம்ப ஏழை சஹாபா. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் தொழுகிறோம், எங்களோடு சேர்த்து செல்வந்தரான நபி தோழர்கள் தொழுகிறார். நாங்கள் நோன்பு வைக்கிறோம், அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். அவர்கள் மற்ற மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், நாங்களும் உதவி செய்கிறோம். ஆனால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ், எங்களால் தர்மம் செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. நீங்க அந்த நன்மையை அடைந்து கொள்வீர்கள். எங்களுக்கு கடுமையான சந்தோஷம். அப்பா, நம்மளை விட நன்மை எங்கோ போய் கொண்டிருந்தார்கள், அதற்கு ஒரு மாற்றுகளை கண்டுபிடிச்சு இருந்தோம். தொழுகை முடித்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தனித்தனியாக உட்கார்ந்து திக்ர் செய்கிறார்கள். எப்படி நன்மை அடைந்திருக்கிறார்கள்? இதை அந்த செல்வந்தன் நபி தோழர்கள் பார்க்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மார்க்க மாற்ற மறைக்க முடியாது. இல்லப்பா, நீங்க தர்மம் பண்றீங்க, எங்களால பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ் நபி கேட்டோம், இந்த மாதிரி சொன்னாங்க. அப்படியே விஷயம் உட்காரு, அவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33. மீண்டும் இவர்களுக்கு மறுபடியும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, கஷ்டப்பட்டு ஒரு மாற்றுகளை கண்டுபிடிச்சு போனோம். இப்போ செல்வந்தர்கள் அந்த துஆவையும் சேர்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள்டைப்பா, ஒன்றும் செய்ய முடியாது, போய் அல்லாஹ்வோட துஆ கேட்க மாட்டாங்க. எப்படி வருத்தப்பட்டாங்கப்பா? அவன் தொழுகிறான், நானும் தொழுகிறேன், அவன் நோன்பு வைக்கிறான், நானும் நோன்பு வைக்கிறேன், அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், என்னால் அதை செய்ய முடியல, அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஆனால் நன்மை அதிகரிக்க வேண்டும், அதற்கு மாற்றம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் சந்திக்கிறார். நன்மையை அதிகப்படுத்திக் கொள்வதில் அவ்வளவு பெரிய பேர் ஆர்வம் நபி தோழர்களுக்கு இருந்துச்சு. அமர் பின் ஜமூஹ் நபி தோழர் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இவர் யாருன்னா முஆத் முஅவ்வித் தெரியுமா? சிறுவர்கள் யாரு? முஆத் முஅவ்வித் யாருமா? பாரதி கண்ணம்மா யாரு? எதுவுமே தெரியாது. பாரதி கண்ணம்மாவும் தெரியாது, முஆதும் தெரியாது. இந்த முஆத் முஅவ்வித் என்ற சிறுவர்கள் அபூ ஜஹலை கொலை செய்தவர்கள். இவங்களுடைய தந்தை தான் அமர் பின் ஜமூஹ். இந்த அமர் பின் ஜமூஹ் இருக்கிறார் பார்த்தீங்களா, இவருக்கு ஒரு கால் ஊனம், ஒரு கால் தான், ஒரு கால் ஊனமுற்றவராக இருக்கிறார். பத்ர் போரில் கலந்து கொள்ள முடியவில்லை, மற்ற போர்க்களங்களில் கலந்து கொள்ள முடியவில்லை. முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. அமர் பின் ஜமூஹ் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அவர் சொல்றார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு கால் ஊனமுற்றவனாக இருக்கிறேன். நான் இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டால், இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு நான் மரணித்து விடுவேனே, ஆனால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு 2 கால்களை தருவானா? அல்லாஹ்வின் தூதரிடத்தில்
ஃபில் ஜன்னah ரசூலுல்லாஹை பார்த்துவிட்டு அல்லாஹ் தருவாப்பா ஆம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. நீ யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு கால் தான் இருக்குது, ஒரு கால் ஊனம். இவர் போர் கலந்துக்கிறனா அல்லாஹ் கேள்வி கேட்க போறதில்லை, அல்லாஹ் இவருக்கு போரில் கலந்து கொள்வதை கடமையாக்கவும் இல்லை. உடல் வலிமை இல்லாதவர்கள், பலவீனப்பட்டவர்கள், அவருடைய வருத்தம் என்னுடைய தோழர்கள் எல்லாம் போர் செய்கிறார்கள், என்னுடைய தோழர்கள் எல்லாம் களத்தில் ஆயுதம் தாங்கி இருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த பதவியான ஷஹீத் என்ற பதவியை நோக்கி பயணிக்கிறார்கள், எல்லாம் முடியலையே பார்க்கிறார்கள். உகதில் கலந்துக்க முடியல, யுத்தத்தில் கலந்துக்க முடியல, போர்க்களத்திற்குள் இறங்குகிறார். வெறும் ஒரு காலோடு அந்த போர்க்களத்தில் கொலை செய்யவும் படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அம்ர் பின் ஜமூஹுடைய ஜனாசாவை கடந்து செல்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் மக்களை அழைத்து சொல்கிறார்கள், மக்களே கஅன்னி அம்ர் இலைக்க தம்சி பி ரிஜ்லி ஹாதி சபீஹத்தல் ஃபில் ஜன்னah. இந்த அம்ர் பின் ஜமூஹ் சொர்க்கத்தில் இரண்டு நல்ல கால்களோடு ஓடிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட மனிதர் பாருங்கள், ஒரு கால் சரி இல்லைன்னா கூட களத்தில் இறங்கினால் நான் மரணித்து விடுவேன் என்று இருந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் ஷஹீத் என்ற அந்தஸ்து எனக்கு வேண்டும். அந்த அமலை இழப்பதற்கு நான் தயாராக இருக்க மாட்டேன். நாம் போய் கடந்து மரணித்தாலும் பரவாயில்லை. இதை நம்மளை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு சிறிய தலைவலி, லைட்டா தலை வலிக்கும், போன் அலாரம் அடிக்கும், நமக்கு நாமே ஆரம்பம் சொல்லுவோம். நமக்கு உடல்நிலை சரி, உடம்பு சரியில்லை, ஒரு டோலோவை சாப்பிடப்படுது, நைட்டு பாரஸ்டமல் சாப்பிடுவாரு, காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்க மாட்டாரு. ஏங்க எந்திரிக்கல? நைட்டு மாத்திரை சாப்பிட்டா கடுமையான தூக்கம், காலையில் லைட்டா ஒரு சுருக்கம் வந்துருக்கும், பள்ளிவாசல் பக்கம் எட்டி பார்க்க மாட்டாரு. என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லை பாருங்க, காலில் சுருக்கம் இருந்துச்சு. நம்மை நாமே ஆறுதல் படுத்திக்கணும். உனக்கு உடம்பு சரி, பள்ளிவாசல் போவாத, உனக்கு தொழுகை கடமை இல்லைன்னு ஒரு நிலைமை வந்துடும். இப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் ஜமாத்தோடு தொழுவதற்கான நன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, ஜமாத்தில் கலந்து கொண்டு சுபஹையும் இஷாவையும் நிறைவேற்றுவதை நன்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு கால்கள் இல்லாவிட்டால் தவழ்ந்தாவது நீங்கள் பள்ளிவாசல் வந்துருக்கிறாங்க. காலே இல்லை, தவழ்ந்தாச்சும் பள்ளிவாசல் வந்து தொழுவீங்க. அவ்வளவு பெரிய பாக்கியம், அவ்வளவு பெரிய நன்மை ஜமாத்தோடு சுபஹையும் இஷாவையும் தொழுவது. அம்ர் பின் ஜமூஹ் ஒற்றை காலாக இருந்தாலும் என்னுடைய கால் தான் உணர்வே தவிர என்னுடைய உள்ளத்திலேயோ கொள்கையிலேயோ எந்த விதமான உணர்வும் இல்லை, என்னுடைய நன்மையை அதிகரிக்க நான் பாடுபடுகிறேன் என்று வாழ்ந்து காண்பித்தார். அல்லாஹ்வின் தூதர் அப்படி வாழ்த்திருந்தார். இன்னொரு நபி தோழரை நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ன ரஜுலன் அஸ்வத் அத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப அற்புதமான செய்தி. யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ரஜுலுன் அஸ்வத், நான் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். முன்தினுர் ரீஹ், என்னுடைய உடம்பில் இருந்து கடுமையான துர்நாற்றங்கள் வரும். ஃபபைஹு வஜீஹ், என்னுடைய முகம் பெரிய அளவில் அழகாக இருக்காது. லா மாலலை, என்கிட்ட பெரிய அளவில் பொருளாதாரம் சொத்து பத்துக்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை ரசூலுல்லாஹ். மக்கள் என்னை வெறுப்பார்கள், என்னோடு பழகுவதற்கு தேங்குவார்கள். உடலில் அழகான தோற்றம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, உடம்பில் இருந்து துர்நாற்றம் வரும், நான் கருப்பு நிறத்தில் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவானா? நான் எங்கே இருப்பேன் ரசூலுல்லாஹ்? நான் இந்த போரில் கலந்து கொலை செய்யப்பட்டு விட்டால் நான் எங்கே நான் எங்கே இருப்பேன் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஜன்னத், சொர்க்கத்தில் இருக்கும். களத்தில் இறங்குகிறார், போர் எடுக்கிறார், போர்க்களத்தில் மரணித்து போகிறார்.
அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள், அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பை பாருங்கள். தன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நினைத்து முடங்கி போகாமல் தன்னுடைய நன்மையை அதிகப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்ததுடைய வெளிப்பாவை அல்லாஹ்வின் தூதர் அந்த தோழருடைய ஜனாசாவின் அருகாமையில் அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள், கத் பையனல்லாஹு வஜ்ஹக், அல்லாஹ் உன்னுடைய முகத்தை வெண்மைப்படுத்தி விட்டான். ரொம்ப அழகா இல்லை, முகம் கருப்பா இருக்குன்னு ஃபபையனல்லாஹு வஜ்ஹக், அல்லாஹ்வுடைய முகத்தை வெண்மையாக்கி விட்டான். வதையிப ரீஹக், அல்லாஹ் உனக்கு அற்புதமான வாடையை தந்து விட்டான். அல்லாஹ் உனக்கு அக்ஸரமான அதிகமான செல்வத்தை தந்து விட்டான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ரஅய்து, நான் பார்க்கிறேன், ஸௌஜத்துஹு மின் ஹூரின், இவர் சொர்க்கத்தில் ஹூரின்களான தன்னுடைய துணைவிகளோடு இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்த ரசூலுல்லாஹ் இன்னும் சிறப்பித்து சொல்கிறார்கள், அல்லாஹ் இவருக்கு ஒரு ஆடையை கொடுத்திருக்கிறான். அந்த ஆடையுடைய ஒவ்வொரு ஓரங்களிலேயும் அல்லாஹ் இவருக்கு அழகான ஊரின்களை தந்திருக்கிறார். அந்த ஊரின்களோடு இவர் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கண்ணங்க என் உடம்பெல்லாம் கருப்பாக இருக்கிறது, அழகான தோற்றம் இல்லை, உடம்பில் கெட்ட வாடை வீசுகிறது, இருந்தாலும் நான் என்னுடைய நன்மையை அதிகரிக்க வேண்டும், அதிகமான அமல்களை செய்ய வேண்டும் என்று பேர் ஆர்வம் அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய நிரஞ்சாவை அந்தஸ்தை வழங்குகிறார். இப்படி ஒரு உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த அமல்கள் விஷயத்துல மட்டும் போதுன்ற எண்ணமே வந்திருக்கிறார். நான் தர்மம் செய்கிறேன், நோன்பு நோக்கிறேன், அல்லது தொழுகிறேன், சுன்னத் தொழுகையில் ஈடுபடுகிறேன், ஒரு நாள் செய்கிறேன், 2 நாள் செய்கிறேன், 3 நாட்கள் பள்ளிவாசலுக்கு சரியாக வந்தேன், பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன், போன வாரம் தானே பயானுக்கு போனோம், போன வாரம் தானே குர்ஆன் ஓதினோம். அந்த எண்ணம் வந்துடவே கூடாது. நன்மைகள் பத்தாது, எவ்வளவு விஷயங்களும் பத்தாது. நான் மரணிக்கின்ற தருவாய் கடைசி நிமிடம் வரைக்கும் நான் என்னை நன்மையில் ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பேன் என்ற உணர்வை எல்லா விஷயங்களுக்கும் இருக்க வேண்டும். நன்மையை அதிகப்படுத்தினால்தான், அதிகமான நன்மைகளை சேர்ந்தால்தான் நாம் நாளை மறுமையில் சுவனத்திற்கு நுழைய முடியும். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளும். அதுக்காக சகாபாக்கள் எவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தாலும் சரி, பொருளாதாரம் என ஓடி போய்விட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, பள்ளிவாசலை நோக்கி விளக்குகிறார்கள். ஒரு நபி தோழர் ரொம்ப தூரம் கீழே பள்ளிவாசலுக்கு நடந்து வராரு. அந்த சகாபாக்கள் சொல்றாங்க, எப்பா ஆளை பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுது, இஸ்தரைக்குள் ஹிமார், ஒரு கழுதையை வாங்கிட்டியப்பா, நீ அதிகமான வெயிலாக கட்டி வரதுக்கு யூஸ் ஆகும், இருட்டில் வரதுக்கு யூஸ் ஆகும். அவர் சொல்றாரு, இல்லை உன்னுடைய வீடு தூரமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் போயிட்டு வரேன். வீடு தூரமாக இருந்தாலும் தூரத்தில் இருந்து பள்ளிவாசல் தருகிறேன், தொழுது வீட்டினுடைய வீட்டிற்கு நடந்தே செல்கிறேன், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை பெற்றுத் தருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய எண்ணத்திற்கு அல்லாஹ் முழு கூலியை வழங்குகிறான். அவனை பள்ளிவாசலுக்கு வாகனத்தில் வருவதை விட நடந்து வருவது பிரசவம். அவ்வளவு பெரிய பாக்கியம் பள்ளிவாசலுக்கு நடந்தது. சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். அந்த நன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதில் அவ்வளவு தெளிவாக இருந்தார்கள். இது மாதிரியான ஒரு தெளிவு நமக்கு இருக்கு. இந்த நன்மை விஷயத்தில் மட்டும் எப்பொழுதுமே அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, கடந்து செல்கிறோம், 2 சகோதரரை பார்க்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது கூட நமக்கு தயக்கம் வந்துடும். ஏன் சொல்ல, அதுக்கும் நன்மை தான். ஒருத்தர் வராது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ், இவருக்கு 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றாரு, இவருக்கு 20 நன்மைங்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுங்கிறாரு, இவருக்கு 30 நன்மைங்கிறாங்க. சாதாரண சலாம் நாம் பயன்படுத்தக்கூடியதான். உங்களுடைய சகோதரனை பார்த்து நீங்கள் புன்முறுவல் சிரிப்பது, அழகான முறையில் இருப்பது, அது உங்களுக்கு நன்மைங்கிறாங்க. ரோட்டில் நடந்து போய் ஒரு சின்ன கல்லை எடுத்து ஓரமாக போட்டு, அது உங்களுக்கு நன்மைங்கிறாங்க. சின்ன சின்ன காரியங்களில் இருந்து அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய அமல் உட்பட எந்த அமலையும் நாம் அலட்சியமாக கருதி விடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரிகளை, ஒரே ஒரு செய்தியை நான் வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும், இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் அல்ல.
நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமை என்பதும் யாருக்கும் நிரந்தரமாக. இன்னைக்கு நீங்கள் செல்வாக்கோடு இருக்கலாம், பொருளாதாரத்தோடு இருக்கலாம், சமூக அந்தஸ்தோடு இருக்கலாம். இது நாளை உங்களுக்கு மறுமையில் பலன் தராது. நீங்கள் மரணிக்கக்கூடியவர்கள், நானும் மரணிக்கக்கூடியவர்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் மரணத்தை நாம் அடைய போகிறோம். அந்த மரண தருவாய்க்கு முன்னாடி நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்கிறோம், இதனால் வரை எப்படி வாழ்ந்திருக்கிறோம், அமல்கள் விஷயத்தில் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு செய்தி, நாம் எல்லாம் நினைக்கிறோம் முதல் ஆரோக்கியமாக இருக்கிறோம், எனக்கு உடம்புல எந்த நோயும் இல்லை, அப்படியே ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கிறேன், கையில் எப்பொழுதும் மாத்திரைகள் இருக்கிறது. என்னுடைய மதரசாவில் ஒரு 4வது வகுப்பு படிக்கிற பையன், 4ஆம் வகுப்பு எத்தனை வயசுல இருக்கும், எத்தனை வயசு இருக்கு, 10 வயசு இருக்குமா, உடம்புல எந்த நோயும் கிடையாது. அந்த பையன் காலையில மதரசால குர்ஆன் ஓதுறான், சாயங்காலம் வீட்டுக்கு போறான். வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா வெளில கடைக்கு போயிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு கதவை திறந்துக்கிறதுக்காக அந்த பையன் வர்றான். கீழே ஒரு பாம்பு தெரியுது, மிதிச்சுட்டான். அந்த பாம்பு அவனை கடிச்சிருச்சு. அம்மா அப்பா பக்கத்துல தான் இருக்கிறாங்க. கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறான். ஆஸ்பத்திரிக்கு போனா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. நீங்க பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க, ஏதோ ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போக சொல்றாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அனுப்பிட்டார். போறான். பையன் தெளிவாக பேசுறாங்க, ஒன்றும் இல்லாத நல்லா தான் இருக்கிறேன், தெளிவாக பேசிக்கொண்டு இருந்தார். ஒரு 2 வினாடி கண்கள் அப்படியே மேலே போகிறது. அந்த பையன் அப்படியே சாய். யோசித்து பாருங்கள், அந்த பெற்றோர்கள் நினைச்சிருப்பாங்க, அன்னைக்கு காலையில் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுகின்ற பொழுது அந்த பையன் நினைச்சு பார்த்திருப்பானா, உம்மா அப்பா பக்கத்துல இருக்கிறாங்க, கூட தான் உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா காப்பாற்ற முடியல. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி மரணம் உங்களை கொண்டாடி. அது எப்ப வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு நைட் நீங்க போய் தூங்குறீங்க, காலையில் நான் உயிரோடு இழந்து விடுவேன், காலையில் நான் சுமூக தொழுது விடுவேன், உங்களால சொல்ல முடியுமா? மறைந்து வரும். இப்ப வீட்டுக்கு போறீங்க, போற வழியில் திடீர் மரணம் வந்துடலாம். எப்ப மரணம் வரும் தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கவா, வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நீங்கள் ஒவ்வொரு நபரும் யோசிச்சு பாருங்க, நீ மறுமைக்காக என்ன செஞ்சிருக்க, மறுமைக்காக என்ன சேர்த்து வச்சிருக்க. உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எவ்வளவு நாட்கள் தெரியாது. அது 1 மணி நேரமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், அல்லது ஒரு வருடமாக கூட இருக்கலாம். வாழ்கிற இந்த நாட்களில் மறுமைக்காக உங்களுடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கடமையான இபாதத்துகளை சரிவர பேணுங்கள். கடமை நிறைவேற்றியதோடு சேர்ந்து அதிகமான அமல்களையும் செய்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த சம்பாத்தியமோ பொருளாதாரமோ உங்களுடைய சொத்துக்களோ எதுவும் உங்களோட வரப்போகிறது. உங்களை கொண்டு போய் கபூருக்குள்ள வச்ச உடனே எங்க பாப்பா 30 வருஷமா வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்பட்டாரு. ஒவ்வொரு செங்கல் தான் ரத்தம் சிந்தி கட்டினாரு. இவ்வளவு அழகான பிரம்மாண்டமான மாளிகையை கட்டியிருக்கிறாரு. என்னுடைய தந்தையின் ரத்தத்தில் வந்தது. பாப்பா என்னால் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு போக கபூர்ல சேர்த்து கொண்டு உள்ள முறைக்க போறானா? பேங்க்ல 10 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இந்தாங்க பாப்பா எடுத்து போக எடுத்து போட போறானா? ரசூலுல்லாஹ் நபி தோழர்கள் கேட்கிறார்கள், மக்களே சஹாபாக்கள் பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார், ரொம்ப அற்புதமான செய்தி. ஒரு 2 வரியில் அல்லாஹ்வின் தூதர் ஒட்டுமொத்த யதார்த்தத்தையும் புரிய வைக்கிறார். உங்களுடைய வாரிசுகளை சொத்துக்கு ஆசைப்படுகிறார் கேட்கிறார். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எங்கள் வாரிசு சொத்துக்கு ஆசைப்படுறோம். நாங்களே வாரிசு சொத்துக்கு ஆசைப்படுறோம். நம்மள்ட்ட நம்ம தான் சொல்லுவோம், உன் பிள்ளை சொத்துக்கு ஆசைப்படுறீங்களா பாரு, நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஏன் அவன் சொத்துக்கு ஆசைப்படணும் அப்படிதான் சொல்லுவோம். சஹாபாக்கள் அதான் சொல்லாங்க, நாங்கள் ஏன் எங்கள் வாரிசு சொத்துக்கு ஆசைப்படுறோம், நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்கிறாங்க, அப்படின்னா உங்களுடைய சொத்து எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சம்பாதிப்பதெல்லாம் உங்கள் சொத்து இல்லை. மாசம் மாசம் இன்கம் வருது, உங்களுக்கு டெய்லி இன்கம் வருகிறது, வருடாந்திரம் இன்கம் வருது. இந்த பொருளாதாரம், இந்த சம்பாத்தியம் உங்களோட இல்லை. நீங்கள் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்க 10 லட்சம் கோடிகள் கட்டி வைத்திருக்கிற வீடோ, நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களோ, இது உங்களுடைய சொத்து இல்லை. அது உங்க பேர்ல இருந்தாலும் எது தெரியுமா உங்கள் சொத்து? நீங்கள் எதையெல்லாம் செலவழித்திருக்கிறோம் அது மட்டும்தான் உங்களுடைய சொத்து. உண்மை யதார்த்தம். மீதி இருக்கிறதா உங்களுடைய
நீங்க மௌத்தா பின்னாடி சேர்த்து வச்ச பேங்க்ல இருக்க தொகையை பயன்படுத்த போறது யார்? உங்களுடைய வீட்டை பயன்படுத்த போறது யார்? உங்களுடைய நிலங்களை பயன்படுத்த போவது யார்? உங்களுடைய வாரிசு. அது உங்களுடைய வாரிசு சொத்து. நீங்கள் எதை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கிறீர்களோ அது மாத்திரம்தான் உங்களுடைய சொத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த அற்பமான குறுகிய வாழ்நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு நாளை வறுமையில் அல்லாஹ்விற்கு புறம்பாதவர்களாக இறைவா சிறிதான உபவாசம் உலகத்தில் எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. அந்த புலம்பலுக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம் மீது கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை அமல்களை சரிவர செய்து அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை பெற்றுக் கொள்வோம். ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்க. கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த சிறிய பாவங்களை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி பெரிய அளவில் ஆத்திராங்க. சாதாரண பயன்படுத்துற வார்த்தை. ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்க. இது மாதிரி நிறைய அமல்கள் இருக்கு. சின்ன சின்ன அமல்களை செய்தால் மிகப்பெரிய நன்மையை சம்பாதிக்கலாம். அன்பிற்குரிய தோழர்களே, தொழுகைகளையும் இபாதத்துகளையும் நல்ல அமல்களையும் அதிகப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் அனைவருக்கும் நரகத்தினுடைய ஜுவாலையை கூட நெருங்குவதற்கான ஒரு சூழலை தள்ளிவிடாமல் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு